பார், நம்மளுடைய சொந்த பக்தியினால் நம்ம ரட்சிக்கப்படல, அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்த்தார், நம்பிக்கை நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிச்சார், நம்பிக்கை நிமித்தம் நம்மளை நீதிமானா மாத்திட்டார். இன்னைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம், சகல ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம், பரலோகத்துக்கே தகுதி உள்ளவர்களா கர்த்தர் மாத்திட்டார். எதனால? விசுவாசத்தினால, கிரியைகள்னால இல்ல, விசுவாசத்தினால. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம், ஒரு அருமையான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் அப்படின்றத நம்ம படிச்சோம். Without faith it is impossible to please God. Without faith it is impossible to please God. So விசுவாசம் இருந்தா கர்த்தர் பிரியப்படுறாரு. ஆனா நிறைய நன்மைகளை செய்றோம், ஆனா தேவன் நல்லவர் நம்பல. நம்ம சொந்த கிரியை நம்பி இதெல்லாத்தையும் செய்யறோம்னா அதுல கர்த்தர் பிரியப்படுறது இல்லை. ஆனா விசுவாசத்தினால தேவன் பிரியப்படுறார். அதனால தான் தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்கள பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குனது அப்படின்றார். உன் விசுவாசத்தினால நீ சுகமாயிட்ட. விசுவாசத்தை பார்த்தார். 2 குருடர்கள் இயேசுக்கு பின்னாடி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, எங்களை சுகமாக்குங்க தாவீதின் குமாரனே. இயேசு கேட்கிறார், நீங்க நம்புறீங்களா நான் என்னால செய்ய முடியுதுன்ட்டு? நான் நம்புறேன் ஜீசஸ், நீங்க உங்களால செய்ய முடியும்னு அப்படி சொல்றாரு. உங்க விசுவாசத்தின் படியே ஆகட்டும், பாரு, உங்க பக்தியின் படி ஆகட்டும் சொல்ல, உங்களுடைய நல்ல கிரியைகளின் படி ஆகட்டும் சொல்ல, உங்க ஃபாஸ்டிங் படி ஆகட்டும் சொல்ல, உன்னுடைய விசுவாசத்தின் படி ஆகட்டும். நீ கர்த்தரை நம்புறல, நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நடக்கட்டும். அப்போ ஒரு என்னத்தை பார்த்தாரு? விசுவாசத்தை பார்த்தார். 4 பேர் நண்பர்கள், அவங்களுக்கு இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, படுத்து படுக்கை ஆயிட்டார். ஆனா ஒரு நாள் படுக்கையோடு அவர் தூக்கின்னு போறாங்க. ஏன்? ஜீசஸ் வந்துக்கிறார் டவுன்ல, ஒரு வீட்டுள்ள இருக்கிறாரா, வா போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா சுகமாயிடுவான் நண்பன். அங்கே கூட்டின்னு போனால் ஜனங்க ரொப்பிட்டாங்க, வீடே நிரம்பி இருக்குது, கதவுகிட்ட கூட இடம் இல்லை, உள்ளே போக முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க? சரித்திரத்தில் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, முதல் தடவை அவங்க செய்கிறாங்க. அது வீட்டு மேலே ஏறி போய் இந்த ஓடெல்லாம் விலக்கி அங்கே ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி அதுக்குள்ளே இறக்கி விடுறாங்க. ஏசோ அது எல்லா பிரயாசத்தையும் பார்த்து, அவங்களுடைய பயபக்தியை பார்த்து, அவங்களுடைய ஞானத்தை பார்த்து, ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் மேக்னிஃபை பண்ணாம அவங்க விசுவாசத்தை பார்த்தாருன்னு பைபிள்ல படிக்கிறோம். அப்ப கர்த்தர் எதை பார்க்கிறாரு? விசுவாசத்தை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். இந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். கமான், பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்க விசுவாசத்தை பார்க்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரட்சிக்கப்பட்டதும் அவர் மேல வச்ச நம்பிக்கையினால, நம்ம நல்ல குணத்தினால இல்ல, நம்ம என்னவோ அவரை தேடி சாதிச்சிட்டோன்றதுனால இல்லை, நம்ம என்னவோ அவருக்காக என்னத்தையோ செஞ்சு முடிச்சிட்டோம், என்னவோ நம்ம கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோன்றதுக்காக இல்லை. ரட்சிப்புன்றது இலவசமானது, கிருபையானது, அவரை விசுவாசிச்சதுனால பெற்றுக்கொண்டோம். அப்ப கர்த்தர் நம்ம விசுவாசத்தை பார்த்தார், நம்மளை நீதிமானா மாத்தினார். அப்ப அவர் நம்ம விசுவாசத்தை பார்க்கிறாரு. பார், நம்மளுடைய சொந்த பக்தியினால் நம்ம ரட்சிக்கப்படல, அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்த்தார், நம்பிக்கை நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிச்சார், நம்பிக்கை நிமித்தம் நம்மளை நீதிமானா மாத்திட்டார். இன்னைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம், சகல ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம், பரலோகத்துக்கே தகுதி உள்ளவர்களா கர்த்தர் மாத்திட்டார். எதனால? விசுவாசத்தினால, கிரியைகள்னால இல்ல, விசுவாசத்தினால. விசுவாசம் தான் நம்மளுடைய டிக்கெட். ஒரு பிரசங்கியார், அவர் பேர் ஏஜே கார்டன். ஏஜே கார்டன் ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கூட ஒருத்தர் இருக்கிறார். இவர் 2 பேரும் வேதத்தை பத்தி பேசினு போது அவர் சொன்னார், இல்ல பயபக்தியா வாழ்ந்தா தான் கர்த்தர் நம்மளை ஏத்துக்குவார், அப்பதான் நீதிமான் ஆக முடியும். இவர் சொன்னாராம், பாருங்க, பயபக்தியா வாழ்றது நல்லது, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றது ரொம்ப முக்கியம், ஆனா நம்ம நீதிமான் ஆனது நம்ம நல்ல குணத்தினால இல்ல, விசுவாசத்தினால. அதை மட்டும் தான் கர்த்தர் பார்க்கிறாரு. இப்ப இவர் சொன்னார், இல்ல கர்த்தர் நம்ம பிஹேவியரை பார்க்கிறார், நம்ம நல்ல ஒழுக்கத்தை பார்த்து தான் நம்மளை நீதிமான் ஆக்குவார். இவர் சொன்னார, வேதத்துல நம்ம படிக்கிறோம், விசுவாசத்தை பார்த்து தான் அவர் நம்மளை நீதிமான் ஆக்குறாரு அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் டிடிஆர் வந்துட்டார். ஓகே, டிடிஆர் வந்துட்டாருன்னா உடனே இப்போ நம்ம என்ன எடுத்து அவருக்கு கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம், டிக்கெட்டை கரெக்டா. ஸோ இப்போ டிடிஆர் வர்றாரு, வந்த உடனே டிக்கெட்டை தான் கேட்குறாரு, டிக்கெட் காமிங்க, உங்களுடைய டிக்கெட்ஸ் காமிங்க அப்படின்னு. எல்லாரும் அவங்க டிக்கெட்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அவர் டிக்கெட்டை பார்க்குறாரு, அவங்கள ஒரு தடவை பார்க்குறாரு, கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். பெருசா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்கவே இல்லை. அப்புறம் சொன்னாரா, பார்த்தீங்களா, டிடிஆர் உள்ள வந்தாரு, அவர் வந்திருக்கிற பேசஞ்சர்களுடைய டீட்டெயிலை பேசஞ்சர்களை ஆராய்ஞ்சு பார்த்து அவங்க தகுதியான்னு கேட்டாரா, இல்ல டிக்கெட் இருக்குதான்னு கேட்டாரா? பாரு, அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு செக் பண்ணல, டிக்கெட் ஒழுங்கா இருக்குதான்னு பார்த்தாரு. டிக்கெட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அவங்க பயணம் பண்றதுக்கான கட்டணம் கட்டப்பட்டாச்சு, அவங்களுக்கு ட்ரெயின்ல பயணம் பண்ற அதிகாரமும் உரிமையும் இருக்குது, அவங்க நியாயப்படி அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதனால அந்த ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. பாத்தீங்களா, ஜனங்களை செக் பண்ணல, டிக்கெட்டை தான் செக் பண்ணாங்க. அவர் சொல்றாரு, அதே போல தேவன் நம்மளுடைய கிரியைகளை செக் பண்ணல, நம்ம யார் எவ்வளவு நல்லது பண்ணோம் செக் பண்ணல, நம்ம டிக்கெட்டை செக் பண்ண. டிக்கெட் என்னது? ஃபெய்த். அப்போ விசுவாசத்தினால ஆண்டுடைய கிருபைகளுக்குள்ள நமக்கு இடம் கிடைச்சிருக்குது. நம்ம விசுவாசத்தை செக் பண்றாரு.
ட்ரெயின் போலவே தான். எப்படி நம்மளுடைய டிக்கெட்டை செக் பண்ணுறாங்களோ நம்மளை செக் பண்ணாமல், ஏன்னா எவ்வளோ வித்தியாசமான ஜனங்க வர்றாங்க. ட்ரெயினில் பயணம் பண்ணுறது எல்லா விதமான ஜனங்களும் பயணம் பண்ணுறாங்க. ஒரு சில ஜனங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. வரும்போது துப்பு துப்பு துப்புன்னு ஏறுவாங்க, துப்பு துப்புன்னு உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இறங்கும்போது கூட அப்படி தான் இறங்குவாங்க. அப்படியே இறங்கி புரியுதா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க வரும்போதெல்லாம். சில நேரத்தில் அவங்க ஏதோ சீட்டில் உட்காந்து இருப்பாங்க. அப்புறம் நடுவில் பயணத்தில் யாராவது ஒருத்தர் வந்து இது என்னோட சீட்டு பாருங்க நான் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் தான் அவங்க டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க. சீட்டை மாற்றுறது இல்லை, ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடுறாங்க. ஏன் ட்ரெயினே மாறி உட்காந்துட்டேன் நான் சாரி அப்படின்றாங்க. ஆனால் பேசஞ்சரை செக் பண்ணல, அவர் டிக்கெட்டை தான் செக் பண்ணுறாரு அவர் இல்லையா. அவங்க குடிச்சிருக்கிறாங்களா குளிச்சிருக்கிறாங்களான்னு செக் பண்ணுறது இல்லை. இது என்ன மாதிரி ஒரு ஆச்சரியம் பாருது. அத்தனை பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கிறாங்க, ஒழுங்காக குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணல, டிக்கெட்டை காமிங்க போதும் அப்படின்றாரு. குடிச்சிருக்கிறாங்களான்னு கூட செக் பண்ணுறது இல்லை. நான் ஒரு டைம் கேஜிஎஃப் போயின்னுக்கிறேன். இதர் கேஜிஎஃப் பிக்சர் போய்க்கிறீங்க பார்த்தீங்களா பதர் நீங்கள் அப்படின்ட்டு. நான் பாஸ்டர், நான் வேதத்தை படிக்கிறது தான் என்னுடைய வேலை. கேஜிஎஃப் ஊருக்கு போயின்னுக்கிறேன். போகும்போது ஒரே ரஷ்ஷு, அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் அது. அதில் ஒரு பெரிய ஒரு குடிச்சிட்டுக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த ரஷ்ஷில் என் தோல் மேலேயே சாஞ்சு பாட்டு பாடினே வர்றாரு. பயணத்தில் இவ்வளோ நேரம்ன்றீங்க. ஐயோ நானும் யோசிக்கிறேன், செக் பண்ணக்கூடாதா சார் இவங்களே நீங்கள். ஆனால் டிக்கெட் வாங்கிட்டார், அவ்வளோதான் விஷயமே இல்லையா. அப்படியே அப்படியே பண்ணினே வர்றாரு. என்ன பண்ண முடியும்? அதில் வேறு நடுவில் ஒருத்தர் சாய் சாய்ன்னு விற்றுன்னு வராரு. நீ சொல்லி நம்ம சாஞ்சிக்கிறாரு பாரு என் மேலே, நீ வேற சாய் சாய் நிற்கிறிய அப்படின்னு. எவ்வளோ விதமான ஜனங்க வர்றாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ண நினச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனால் டிக்கெட் ஒன்று போதும் ட்ரெயினில் நீ ட்ராவல் பண்ணோன்னா. அதுவும் பயந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ட்ரெயின்னாலே பயம். ஒரு சில பேர் தெரிஞ்சு ரயில்வேனா ட்ரெயின்னா பயம், சீட்னா பயம். பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்களாம் தீவிரவாதி அப்படி தான் பார்த்துன்னு இருப்பா உட்காந்துன்னு. எல்லாம் பயத்தோடு வராங்க இல்லையா. யாரோ அப்போ தான் பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேட்டாரா, சார் சென்னை ட்ரெயின் போயிடுச்சா? போயிடுச்சுப்பா, சென்னை ட்ரெயின் போயிடுச்சு. அப்படியா சார்? வேலூர் ட்ரெயினும் போயிடுச்சு, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அப்படியா சார்? இது சேலம் ட்ரெயினும் போயிடுச்சுப்பா. நீ எங்கே போகிற? இல்லை நான் தண்டவாளத்தை தாண்டி அந்த பக்கமாக போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு எல்லா ட்ரெயின் போயிடுச்சான்னு செக் பண்ணுமா இருக்குது. அப்போ பார், பயந்தாங்கோலியாக இருக்கலாம், குடித்தவனாக இருக்கலாம், குளிக்காதவனாக இருக்கலாம், அறிவில்லாதவனாக இருக்கலாம், அவசரப்படுறவனாக இருக்கலாம். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். பார், அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க யாருன்னா இருக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிட்டாங்கன்னா அந்த விசுவாசம் அவங்களை குவாலிஃபை பண்ணுது கிருபையில் டிராவல் பண்ணுறதுக்கு. கைவெட்டி சொல்லுங்க, விசுவாசத்தினால நான் நீதிமான். தேவன் நம்ம விசுவாசத்தை பார்க்கிறாரு. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்கிறான். அப்போ இந்த விசுவாசம் ரொம்ப வல்லமையானது. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனிங்க, விசுவாசத்தினால தான் உலகமே உண்டானது. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னாரு, வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் தான் சூரியனை சந்திரனை நட்சத்திரத்தை படைக்கிறார். அப்ப 3 நாள் எப்படி வந்துச்சு வெளிச்சம்? அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமா நான் கூப்பிட்டுருவேன், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் வந்துருச்சு. அப்புறம் 3ஆவது நாள் தான் சூரியனே படைக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன பயங்கரமானவர்னு. ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு ஃபெய்த்தை காமிக்கிறாருன்னு. முதல் வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு, அதுக்கப்புறம் வெளிச்சத்தை கொண்டு வர்ற சூரியனை கொண்டு வர்றாரு. நம்மலாம் வேற மாதிரி இல்லையா. ஒரு விஷயம் நடக்கணும், அடுத்த மாசம் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவைன உடனே இந்த மாசத்துல இருந்து என்னுடைய சோர்சஸை கணக்கு எடுத்து பார்க்குறேன். எந்த சோர்ஸ்ல இருந்து இது வர வாய்ப்பு இருக்குது? சம்பளம் வருமா, இல்ல பேமெண்ட் கிளியர் ஆகுமா, இவங்க கட்ட வேண்டிய காசு எனக்கு கட்டுவாங்களா, இல்லைனா எத்தனை அடமானம் வைக்கலாமா, தங்கம் எதுவும் இல்லையே, எல்லாத்தையும் வச்சுட்டோமே, சரி பரவாயில்ல என் மாமியார் பேர் கூட தங்கம் தான், அவங்கள வேணா கூண்டு போய் கேட்டு பார்க்கலாம். யோசிக்கிறோம், சோர்சஸ் யோசிக்கிறோம். ஒருவேளை எங்க அத்தை எனக்கு ஒரு 20,000 அனுப்புவாங்களோ, ஒருவேளை எங்க மாமா அனுப்புவாரோ, இல்லைனா ஒருவேளை எங்க தாத்தா, ஒருவேளை அவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவர் என்னைக்கு ஒரு சொத்துல ஒரு பங்கு அனுப்பி வைப்பாரா. ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்களா, கிரேசியான எண்ணங்களா வரும். எனக்கு இல்லை, உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதான் எக்ஸாம்பிளா கொண்டு வரேன் நான். இதெல்லாம் நம்ம ஒரு தேவை சந்திக்கப்படணும், அந்த சோர்சஸை கணக்கு எடுக்கிறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. வெளிச்சம் வேணுமா, வெளிச்சம் உண்டாக கடவதாக, வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் சூரியனை உண்டாக்குறார். சூரியன் நீதான் வெளிச்சம் பூமிக்கு, சரியா? அப்ப 3 நாள் அவரே வெளிச்சமா இருந்தார். அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருந்துச்சு. விசுவாசத்தினால தான் அந்த பூமி உண்டானது. நம்ம பார்க்கிறோமே, இந்த மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், இந்த காட்டு மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், ஜீவராசிகள், தண்ணீர்ல இருக்கிற ஜீவராசிகள் அத்தனையும் விசுவாசத்தால உண்டானது. அவர் சொன்னாரு, அது இருந்துச்சு, அது உண்டாச்சு. விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. விசுவாசம் அநேகருக்கு அற்புதத்தை ஏற்படுத்துச்சு. ஒன்னில்லாத நிலைமையில இருந்திருக்காங்க. வேதத்துல நம்ம படிக்கிறோம், கொடியமான சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. ஆனா கர்த்தர் விசுவாசாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தார். வாட் எவர் யூ லேக் டுடே, இன்னைக்கு வேணா உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பணம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஜனங்கள் இணைப்புகள் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அந்த பிசினஸ் அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஃபெய்த் இருக்குதா, கர்த்தர் நல்லவர் என்ற விசுவாசம் இருக்குதா, இல்லாத விஷயங்களை அந்த ஃபெய்த் கொண்டு வரும்.
விசுவாசம் கொண்டு வரும். come on, கரங்களை தட்டி யாராவது பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் அந்த நேரத்துல. faith will bring what you need. faith will bring what you need. யாராவது ஒருத்தருடைய ஷோல்டரை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உங்களுக்கு தேவையானது கொண்டு வரும். இன்னைக்கு வேணா நம்ம குறைவுல இருக்கலாம், ஆனா நம்மள நம்புற தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். when we believe in him, அவரை நம்ப அந்த விசுவாசம் தேவையான விஷயங்களை உண்டாக்கும். சோர்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. இல்ல எனக்கு யாரும் பணக்கார மாமாவே இல்ல, எனக்கு பணக்கார பாட்டி இல்ல, எனக்கு இன்னும் வேலையா இல்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவன் நம்ம அழைக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லிடுவார், அதுக்கப்புறம் சோர்ஸை ஏற்படுத்துவார். நம்மளுடைய தேவன் அவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தேவைகள் சந்திக்கப்படும். சொல்லுங்க, தேவைகள் சந்திக்கப்படும், என் தரிசனம் நிறைவேறும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு விசுவாசம் இருக்குது. யார் மேல விசுவாசம் இருக்குது? நல்ல தேவன் மேல விசுவாசம் இருக்குது. Hallelujah, I have faith in a good God. அப்போ faith எல்லாவற்றையும் கொண்டு வருது. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொன்னதை நம்மளும் சொல்ல கத்துக்கணும். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னா பவுல் சொல்றாரு, நான் யாரை நம்பிங்கிறேன்னு எனக்கு தெரியும்ன்றார். உங்களுக்கு தெரியுமா நீ யாரை நம்பிங்கிறீங்கன்னு? பவுல் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஆனா அது மத்தியிலும் நான் கர்த்தரை நம்புறேன், வாழ்க்கையில முன்னாடி போற காரணம் என்ன தெரியுமா? யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாரை நம்பி இருக்கிறேன்னு தெரியும். he is talking about his faith. யாரை நம்பி இருக்கிறேன்னு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? கமான், உங்க எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய உறவுகள், குடும்ப விஷயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், ஆனா விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்றவங்களா இருந்தீங்கன்னா, அவர் நல்லவர் என்ற விசுவாசத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, அவர் சகலத்தையும் செஞ்சு முடிச்சு உங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தேவைகள் இருக்குது. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு குறைவுகள் இருக்குது, ஆனா நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் என்னை காத்து நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் என்ன வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Do you know who you have believed? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாரை நம்புறீங்கன்னு? அவர் பெரிய காரியங்களை செய்வார். So faith, விசுவாசம், நல்ல தேவன் மேல இருக்கிற விசுவாசம் நம்மளுடைய எல்லா தேவைகளை சந்திச்சு நம்மளை நிலை நிறுத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தேவனும் விசுவாசத்தை நம்ம கிட்ட பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில மேன்மை உண்டாக்குது. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை கத்துக்க போறோம், இந்த ஃபெய்த்தை பத்தி, இந்த விசுவாசத்தை பத்தி. வாங்க எல்லாருமே 1 யோவான் 5:4 1 John chapter 5 and verse number 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க எல்லாருமே, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிறக்கும் போது தோத்து போனவங்களா பிறந்தோம், உலகம் நம்மள மேற்கொண்டுருச்சு, உலகத்தின் சாபத்துக்கு அடிமையா தான் பிறந்தோம், ஏன்னா பாவத்துல பிறந்தோமே. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டும் பிறக்கும் போது உலகத்தை ஜெயிக்கிறவங்களா பிறந்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா விசுவாசிச்சோம். வித்தியாசத்தை ஏற்படுத்தினது விசுவாசம். தேவன் சொல்றார், அந்த விசுவாசம் இருக்கு தெரியுமா, நீ அவர் மேல ஒரு விசுவாசம் வச்சு, அந்த விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். இன்னும் அருமையா இருக்குது பாருங்களேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த ஃபெய்த் இருக்குது? அந்த ஃபெய்த், இயேசுதான் என் ரட்சகர்னு ஒரு நம்பிக்கை சொல்லு தெரியுமா உங்க உள்ளத்துல, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா இந்த உலகத்தின் சாபம் வரலாம், ஆனா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏற்கனவே எனக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற குறைவுகள் எனக்கு வரலாம், உலகத்துல இருக்கிற அந்த வியாதியோ வறுமையோ ஏதோ ஒன்னு என்ன அட்டாக் பண்ண வரலாம், ஆனா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? கமான் சத்தமா சொல்லுங்க. அந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கும்போது உலகத்தின் சூழ்நிலை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், நான் ஜெயிக்கிறது நிச்சயமாயிருச்சு. That faith that you have, that's the faith that overcomes the world. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குது. அந்த விசுவாசம் உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை ஜெயிக்க செய்யும், உங்களை வந்து ஜெயம் சிறக்க செய்யும். ஹalleluya. come on, கைவெட்டி சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா சொல்லுங்க, ஏன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப கவனிங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெயம் என்னது, வெற்றி என்னது? ஒரு விஷயத்துக்காக பிலீவ் பண்ணோம்னா அது கிடைச்சாதான் வெற்றி. இப்ப நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் இங்க இருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாள் இருக்கிற வியாதி சரியாச்சுன்னா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் கடன் கட்டி தீர்க்கணும், அது
ரொம்பவே எனக்கு இப்போ ப்ரெஷராக போயிடுச்சு. இப்போ நீங்கள் இஎம்ஐஸ் கட்டுறீங்க, உங்களால் கட்ட முடியுது, ப்ரெஷர் இல்லாமல் கட்ட முடியுதுன்னா பிரச்சனை இல்லை, கட்டி முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இஎம்ஐஸ், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியா அந்த கடனை கட்டி தீர்க்கணும். அந்த அற்புதத்தை நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அற்புதத்துக்காக தேவனை பிலீவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் நான் சொந்த வீட்டுக்கு போகணும், ஒரு சில பேர் நான் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருக்கிறேன், பணத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி எப்போ, உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வெற்றி? ஒரு விஷயத்துக்காக விசுவாசிச்சோம்னா அது கிடைச்சாதான் வெற்றி. உலகம் எப்போ நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணோம், நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வேணும்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றீங்க, பிலீவ் பண்றீங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் எது வெற்றி? கார் வாங்கிட்டு போறேன், கரெக்டா? அப்பதான் உங்களை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் வீங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே யாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னா, கார் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, நீங்க தங்கராஜ் ரிலேஷனான்னு கேட்டாங்கன்னா அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாதிரி அந்த நேரத்தை சொல்ற மாதிரி இல்லை. ஏன்? ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி எப்போ? விசுவாசிச்சது கையில கிடைச்சா பார்த்தாதான் வெற்றி, கரெக்டா? சோ சுகத்துக்காக பிலீவ் பண்றீங்க, எப்போ உலகம் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும்? வெரி குட், ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். எப்போ உலகம் நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணும்? அந்த சுகத்தை நம்ம அனுபவிச்ச உடனே, கிடைச்ச உடனே. ஆனா ஆண்டவர் வேற மாதிரி. எல்லாரும் கவனிங்க, ஆண்டவர் வேற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, எந்த அற்புதத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற, அது நடந்து முடிஞ்சா தான் உலகம் உன்னை பார்த்து வெரி குட், ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன் சொல்லும். ஆனா நான், தேவன் சொல்றாரு, நான் நீ எப்ப விசுவாசிச்சியோ அப்பவே உனக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து சொல்றேன். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஓ, கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஜெயமாக பார்க்கிறார். எப்ப அவரை விசுவாசிச்சோமோ அப்பவே அந்த ஜெயத்தை பார்த்துட்டார். எப்ப அவரை ஆண்டவரே செய்யுங்கன்னு சொன்னோம் அப்பவே நம்மளை பார்த்து ஜெயம்னு சொல்லிட்டார். அப்பவே. அப்போ எத்தனை பேர் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷம், இது உங்க ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேர் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக, திருமண வாழ்க்கை துணைக்காக, பிள்ளைக்காக, சொந்த வீடுக்காக, கடன்ல இருந்து விடுதலை, வியாதியில இருந்து விடுதலை, கமான் கை அசைச்சு காமிங்க. எத்தனை பேர் இப்ப பிலீவ் பண்றீங்க கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி? அது நடக்கும் போது இல்ல, இப்பவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஜெயிச்சிட்ட 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 ஜெயிச்சிட்ட. இல்ல இன்னும் கார் வரலையே, ஆண்டவர் சொல்ல, ஆனா விசுவாசம் இருக்குதுல, அதுதான் ஜெயம். இல்ல இன்னும் சுகம் வரலையே, விசுவாசம் இருக்குல்ல, அதுதான் ஜெயம். இல்ல இன்னும் அந்த வாசல் திறக்கலையே, விசுவாசம் இருக்குல்ல, அதுதான் ஜெயம். அப்படின்னா அர்த்தம், நடக்கிறது நடக்கும் ஏற்ற காலத்துல. ஆனா நான் விசுவாசிக்கிற நாள் கொண்டு கர்த்தர் என்ன ஜெயம் கொண்டவனா மாத்தி இருக்கிறார். ஹalleluya. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஜெயிச்சிட்டேன். ஓ, பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இன்னொருத்தர பார்த்து சொல்லுங்க, நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க, கர்த்தர் நமக்குள்ள ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹalleluya. ஒருத்தர பார்த்து சொல்லுங்க, நீங்க 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 ஜெயக்குமார்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல யாராவது பார்த்து நீங்க ஒரு ஜெயசூர்யான்னு சொல்லுங்க. அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஜெயம் ரவின்னு சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. ஆனா நம்ம ஜெயிச்சவங்க, அது மட்டும் உண்மை. ஜெயிச்சிட்டோம் நம்ம. எப்போ? ஜெபிச்சது நடத்துட்டு பிறகு இல்ல, விசுவாசது கிடைச்சிட்ட பிறகு இல்ல, நம்பினது நடந்த பிறகு இல்ல, நம்ப ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார் ஜெயம், ஜெயிச்சிட்ட. ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் faith is the victory that overcomes the world. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாரு, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கையில ஒரு 3 நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுல முதல் நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? எழுதிங்க பார்க்கலாம். விசுவாசத்துடைய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, எழுதிங்க. You will experience the joy of believing. When you get a revelation that faith is a victory that overcomes the world, you will experience the joy of believing. பாருங்க, ரோமர் 15:13. ரோமர் 15:13. அதுல அப்போஸ்தலர் பவுல் சொல்றத நான் உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஓ, கவனிச்சிங்களா? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். பார், எத்தனை பேர் கர்த்தர் இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, விசுவாசிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் சந்தோஷம். விசுவாசத்தின் சந்தோஷம். ஏன்? விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. நல்லா கவனிங்க, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. இப்போ விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறதுனால ஆண்டவர் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பார், பாத்தியா என் மகன் ஏன் என்ன மாதிரியே விசுவாசிக்கிறான் பார், என்ன மாதிரியே விசுவாசத்தை காமிக்கிற பாரு என் மகள். அப்ப ஆண்டவர் ஸ்மைல் பண்றாரு, பார் என்ன மாதிரியே, என்ன ஆண்டவரே பேசிட்டு இருக்கிறீங்க பார், என் மகன் சுகத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல ஆண்டவர் இன்னும் சுகம் கிடைக்கலையே, ஆனா பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாளா என் மகன் பார், ஒரு விடுதலைக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறா.
இல்ல ஆண்டவர் இன்னும் விடுதலை கிடைக்கலையே, ஆனா என் மக பாத்தியா பிலீவ் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம பிலீவ் பண்ணும் போதே நம்மளை பார்த்து பிரியப்படுறாரு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையான வெற்றி எது? கர்த்தர் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்றதை விட பெரிய வெற்றி இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? 1000 சாதனைகளை செஞ்சிடலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து யார் உன்னை செய்ய சொன்னான்னு சொல்லிட்டா எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு? யார் செய்ய சொன்னது? நான் கேட்டேன் உன்னை, புரியுதா நான் சொல்லிங்கிறேன்? எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. சில நேரத்தில் மனைவிகள் இந்த மாதிரி கணவர்கிட்ட மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவாங்க. ஓகே, அந்த மனைவிகள் இன்னைக்கு வரல, அதனால கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக கவனிங்க. ஏன்னா இவர் 4 நாள் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாரு. 5வது நாள் ஒரு கேசரி பாத் பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஒய்ஃப் கேட்பாங்க, நான் ஒன்று கேட்டேன்னா இது வேணும்ட்டு, கேசரி வேணும். ஃபஸ்ட்டு கேசரி பாத் இல்லை, என்கிட்ட உட்காந்து பாத் கரோ, உட்காந்து பேசலாம், நீ விட்டு வேற கேசரி பாத் வாங்கிட்டு. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு வந்து நான் உன்கிட்ட கேட்டேன்னான்னு சொன்னால் அதில் எந்தவித பலனும் இல்லை. ஆனால் நம்மளை பார்த்து தேவன் ஸ்மைல் பண்ணிட்டாருன்னா அதை விட வெற்றி வேற எதுவுமே இல்லை. அவரே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குதுப்பா, நான் செய்யறதா அவர் அங்கீகரிக்கிறார், அதுதானே சக்சஸ். எப்போ விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கத்துக்கிறோமோ அப்பவே விசுவாசத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். பார், எவ்வளவு பேர் அதை உணர்ந்துருக்கீங்க, எவ்வளவு பேர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சுகத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பிலீவ் பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பிட்டு இருக்குது. ஒரு காருக்காக, ஒரு வீடுக்காக, ஒரு வேலைக்காக, உயர்வுக்காக நம்பிட்டு இருக்கீங்க, நம்பும் போதே ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குது. என்னவோ செய்ய போறார் கர்த்தர், என்னவோ சர்ப்ரைஸ் பண்ண போறார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், எனக்காக இறங்கி வருவார், எனக்கு நன்மை செய்வார். அந்த ஃபெய்த்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. அனுபவிச்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் அது நிஜமாயிட்ட பிறகு கூட அந்த சந்தோஷம் இருக்கிறது இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? அது நல்லா கவனிங்களேன். ஒரு கார் வேணும்னு பிலீவ் பண்ணுறீங்க, பிலீவ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் பிலீவ் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறீங்க, அதை பற்றி பேசுறீங்க, அந்த ஃபோட்டோவில் எடுத்து வைக்கிறீங்க, லேப்டாப் உடைய ஸ்க்ரீன் சேவராக அதை மாற்றுறீங்க. புரியுதா? ஐ பிலீவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ எல்லாம் போட்டு விட்றீங்க. எசப்பா நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவர், பிலீவ் பண்ணுறோம், 6 மாதம் பிலீவ் பண்ணுறோம். ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது, கர்த்தரை சர்ப்ரைஸ் பண்ணுவார், வாக்கு தத்தங்கள் இருக்குது, எனக்கு நன்மை செய்வார். தி ஜாய் ஆஃப் பிலீவிங். கார் கிடைச்சிருது, வாங்கிட்டீங்க கார், நல்லா ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணுறோம், உண்மையா இல்லையா? கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க நிறையா ஜனங்க, நிறையா பேருக்கு இந்த கார் வாங்கினதுனால அவங்களுக்கு அந்த ஸ்வீட்டுங்களை கொடுத்து. ஒரு சில பேர் வெறும் லட்டு தான் தருது, ஓகே, ஒரு என்னவோ சந்தோஷமான விஷயம், அந்த ஸ்வீட் கடையில் அதான் இருக்குது. மற்றது நிறைய ஸ்வீட் உங்களுக்கு கேட்டு நான் கொடுக்குறீங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறீங்க, காருக்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்ன்ற எதிர்பார்ப்பின் சந்தோஷம். இப்போ காரை வாங்கிட்டோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இப்பவும் சந்தோஷம் இருக்குது. ஆனா விசுவாசிக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட விசுவாசிச்சதை பார்த்தும் போது இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு பெருசா இல்ல. நான் விசுவாசிச்சதை பார்க்கும் போது அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட அவர் நல்லவர் ஒரு விசுவாசிச்ச சந்தோஷம் எனக்கு அதிகமா இருந்துச்சு. எவ்வளவு பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க உண்மையாவே? See, that is called the joy of believing. ஏன்னா ஆண்டவரை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. எப்பெல்லாம் கர்த்தரை பிலீவ் பண்றீங்களா? எத்தனை பேர் பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ நன்மைக்காக? உங்களை பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார், உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார். அச்சலார், என் மகன் பார் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, என் மகன், என் பிள்ளைங்க, எனக்கு பார்க்கும் போதே ஒரு பெருமையா இருக்குது, ஆண்டவர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார். the joy of believing. இன்னொரு நன்மை என்ன நடக்கும் பாருங்க, அதே வருஷத்தை உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 15:13 படிக்கிறோம். தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். விசுவாசிக்கும் போது தேவன் எதனால நிரப்புறாரு? ஒன்னு சந்தோஷத்தால் நிரப்புறாரு, இன்னொன்னு சமாதானத்தால நிரப்புறாரு. இதை எழுதிக்கங்க உங்களுடைய நோட்ஸ்ல. when you have this revelation you will enter into true rest. உண்மையான இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். ஏன்னா எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நான் பிலீவ் பண்றேன். அந்த வீடு, அந்த கார், அந்த உடல் ஆரோக்கியம், அந்த வேலை உயர்வு, அந்த சம்பள உயர்வு, அந்த திருமண வாழ்க்கை துணை, இல்லைன்னா ஒரு பிள்ளைக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கு, கர்த்தர் எனக்கு செய்வார், நான் நம்புறேன். சோ உலகம் சொல்லுது, நீ நம்புறல்ல, அது நடந்தா தான் நீ வெற்றிகரமானவன். ஆனா தேவன் சொல்லிட்டாரு, நீ அதை பத்தி கவலைப்படாத, அது நடக்கும். ஆனா நீ விசுவாசிக்கும் போதே நீ ஜெயிச்சிட்டார் ஆண்டவர். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுவா, பிரஷர் நம்ம மேலே ஆண்டவர் மேலேயா? வேலை நம்ம செய்யணுமா, அவர் செய்யறாரா? இப்ப நம்ம பிலீவ் பண்றோம், நமக்காக வேலை செய்யறது யாரு? தேவன். நம்ம தேவனை பார்த்து சொல்றோம், நான் பிலீவ் பண்ண போதே ஜெயிச்சிட்ட ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க. என்னாச்சு, நம்மளுடைய மனசு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள என்ட்ராகுது. எபிரேயர் 4:4 படிக்கிறோம், விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா விசுவாசிட்டு இருக்கிறீங்க? யார் யார் கர்த்தரை உண்மையாவே ஒரு சில விஷயத்துல விசுவாசிட்டு இருக்கிறோம்னா, குழந்தைக்காக இருக்கலாம், வீடுகளுக்காக இருக்கலாம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்காக இருக்கலாம். If you are truly believing in God, you will have rest on the inside.
அதை நினச்சி கவலைப்பட்டே இருக்க மாட்டேன். ஆண்டவரே ஏதாவது செய்றீங்களா, ஏதாவது செய்றீங்களா, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிரதர் நான் ஜம்ப் பண்ணிக்கலாம், அந்த பிரதர் இந்த பிரதர் நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன், அந்த சிஸ்டர் நான் போகிறேன், சிஸ்டர் இருக்கா ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர், இது நடக்கும். ஒரு சஞ்சலம் இருக்காது மைண்டில். ஜம்ப் பண்ணிக்கிறது நல்லது, ஒரு சில பேர்ட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு சஞ்சலம் இருக்குது தெரியுமா, ஒரு விதமான அங்கலாய்ப்பு, எப்போ தான் நடக்குமோ அது இருக்காது. உண்மையான விசுவாசத்தில் பிரவேசிக்கும் போது, உண்மையான விசுவாசத்தில் பிரவேசிக்கும் போது உண்மையான இளைப்பாறுதல் இருக்கும். இளைப்பாறுதல் என்ன அர்த்தம்? ஒரு ரெஸ்ட். ஏன் தெரியுமா அந்த ரெஸ்ட்? ஏன்னா நான் ஏற்கனவே ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். எப்ப விசுவாசனோ அப்பவே நான் ஜெயம் கொண்டவன் கர்த்தர் எழுதிட்டார். இன்னைக்கு நான் அநேக வெற்றி சிறந்தவங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேக ஜெயம் சிறந்தவங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ கர்த்தர் நல்லவர் நம்புறவங்க என்ன கவனிங்க, கர்த்தர் உங்களை பார்த்துறார். You have won. You are a victor. Hallelujah. நீ ஜெயிச்சிட்ட. உன் சூழ்நிலை மாறினாதான் நீ ஜெயிச்சிட்டேன்னு இல்ல, இப்பவே நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு வீடு கிடைச்சாதான் நீ ஜெயிச்சிட்டேன்னு அவசியம் இல்ல, இப்பவே நீ ஜெயிச்சிட்ட. நீ நம்பினது நடந்தாதான் நீ ஜெயிச்சிட்டேன்னு அவசியம் இல்ல, இப்பவே நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா ரிசல்ட் வர்ற நேரத்துல வரட்டும், ஆனா உன் ஃபெய்த் தான் உன்னுடைய வெற்றி. Hallelujah. கரங்களை தட்டி சொல்லுங்க யாராவது, என்னுடைய கொண்டாட்டத்தை நான் தள்ளி போட மாட்டேன். ஒரு சில பேர் இருப்பாங்க பாரு, வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்மைல் பண்றான் பாரு, என் முகத்துல இருக்கிற ஸ்மைல் அப்படின்வான். அக்டோபர் 5ஆம் தேதி சிரிக்கிறான் பாரு, நான் சிரிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷம் டிசம்பர் மாசத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாரு. ஏன் உங்க சந்தோஷத்தை போஸ்ட்போன் பண்றீங்க? ஏன்னா நான் எதிர்பார்த்தது அன்னைக்கு வருது, என் பிஎஃப் அன்னைக்கு வருது, இல்ல என்னுடைய சொத்து அன்னைக்கு பிரிச்சு தராங்க, அன்னைக்கு நான் எதிர்பார்க்கிற உயர்வு கிடைக்கும்னு பாஸ் சொல்லிட்டாரு, அன்னைக்கு டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏன் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ற? இப்ப பிலீவ் பண்றியா? ஆமா ஆண்டவர், இப்ப பிலீவ் பண்றேன். எப்ப ஆண்டவரே பார்க்க போறேன்? கவலைப்படாது, இப்ப பிலீவ் பண்ற ஆண்டவர். அப்ப இப்பத்துல இருந்து நீ செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா உன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ ஜெயத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட. மூணாவது பலன் என்ன தெரியுமா? இந்த வெளிப்பாடு பெற்றவங்களுக்கு நடக்கிற மூணாவது பலன், அனுபவிக்கிற மூணாவது பலன், தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சிட்டோமே, தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டோம். இல்ல இதை விசுவாசிக்கிறேன், இது கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த பயத்துல இருந்து விடுதலை ஆயிரும். ஒரு சில பேர் ஏன் தெரியுமா பிலீவ் பண்றதுல, இல்ல கிடைக்காம போயிடுச்சுன்னா பேஜாராயிடுமே, இல்ல நான் நம்புறது நடக்கலன்னா அப்புறம் அவமானம் ஆயிடுமே, அதனால யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் இன்சல்ட் ஆயிடும் அப்படின்னு. ஆனா யாருக்கு இந்த வெளிப்பாடு இருக்குதோ, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, ஒரு காருக்காக நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆமா ஒரு வாழ்க்கை துணைக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆமா உண்மைதான் ஒரு பொருளாதார செழிப்புக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், கடனை கட்டி தீர்க்கணும் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆமா உண்மை. அது நடக்கலனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்பவே நான் வெற்றி சிறந்தவனா இருக்கிறேன். கர்த்தர் என்ன பார்த்து ஜெயம்னு சொல்லிட்டார், கர்த்தர் என்ன பார்த்து நீ ஜெயிச்சன்னு சொல்லிட்டார். அதனால தோல்வி பயம் இல்லாம போயிடும். ஏன் ஒரு சில பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல தோல்வி பயம்? ஏன் ஒரு சில பேர் ஒரு சில ப்ராஜெக்ட் குள்ள கால் எடுத்து வைக்கிறதுல தோல்வி பயம்? அது தோல்வி பயம் போயிடும் நம்மளுக்கு. வாங்க இந்த வருஷத்தை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 2:15, Hebrews 2:15 படிக்கிறேன், கவனிங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே, எந்த பயத்தினால? மரண பயத்தினால, மனைவி பயத்தினால இல்ல, கரெக்டா பச்சீங்களா? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசி சொல்றாரு. மரண பயத்தினால அடிமைகளா இருந்தாங்களாம். எல்லாரும் கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அடிமைத்தனத்துக்கும் காரணம் ஒரு பயம். அந்த என்ன பயம்? மரண பயம். மரண பயத்தை வச்சுதான் பிசாசு எல்லாருமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான், எல்லாரையுமே அடிமைத்தனத்துல படுத்திட்டு இருக்கிறான். ஆனா மரண பயத்துல இருந்து விடுதலை ஆயிட்டா வேற எதுக்குமே அடிமையா இருக்க தேவையில்லை. கெட்ட பழக்கத்துல இருந்து விடுதலை வேணுமா? பிசாசுடைய சோதனையில இருந்து விடுதலை வேணுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை வேணுமா? முதல் எதுல இருந்து விடுதலை ஆகணுமா இருக்குது? மரண பயத்திலிருந்து விடுதலை ஆகுமா இருக்குது. அதனால தான் வசனத்தை நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரணம் அடைஞ்சார், உயிர் தெழுந்தார். எந்த மரணத்தை பார்த்து பயந்தோமோ அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்தார். இப்போ அந்த இயேசு நமக்குள்ள இருந்தார்னா அப்ப மரணத்தை நம்மளும் ஜெயித்து எழுந்துட்டோம். இனி மரணத்தை பார்த்து பயம் இல்ல. இனி மரணத்தை பார்த்து பயம் இல்லனா அப்ப எனக்கு தோல்வி பயம் இல்ல. இனி தோல்வி பயம் இல்லனா வாங்க தைரியமா முன்னாடி போலாம், வாங்க தைரியமா கால் எடுத்து வைக்கலாம், வாங்க தைரியமா ஒரு சில விஷயங்களை செய்யலாம். என்னாச்சு? தோல்வி பயத்துல இருந்து ஒரு விடுதலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தோத்து போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு, சரியா? அதுக்கு அவங்க சரி நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடும் போது வரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? இப்போ நான் சொல்றேன் பாரு, அதை சொன்னேன் அப்படின்ட்டு பாரு. இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு தீமை நடக்கும்னா அது கொடூரமான தீமை எதுவா இருக்கும்? வேலை விட்டு நீக்கம், அது ஒரு தீமை. வியாதி வர்றது, அது ஒரு தீமை. இது எல்லாத்த விட பெரிய தீமை என்னது இருக்கிறதுல? கொடிய தீமை இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. மரணம் தானே, ஃபைனலாக சாவு தான். அதுதான் இருக்குதுல ரொம்ப மோசமான விஷயம். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு, செத்தா எங்கே போகிறோம்? இவ்வளோ நேரம் ஆகும் அதை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. உண்மையாகவே
ஓகே? இல்லை, ஈவினிங் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கூட பைபிள் உண்மை தான். சரியா? தைரியமாக சொல்லலாம். நீங்கள் செத்தா எங்கே போகிறோம்? பரலோகம். வெற்றியா தோல்வியா? நிச்சயமா 100%. எவ்வளோ பேர் கேரண்டி? உலகத்திலே நடக்கிற கொடிய விஷயம் என்ன, நமக்கு என்னவா இருக்கலாம்? ஆனா மரணமே வந்தா கூட நம்ம எங்க போறோம்? என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. இருக்கிறதே கெட்டது மரணம். அந்த மரணத்தை பார்த்து கூட நமக்கு பயம் இல்லை. ஏன்? செத்தாலும் பரலோகத்தானே போறோம். அப்போ மரணமே நம்மளை தோக்கடிக்க முடியாதுன்னா அப்ப வேற எந்த விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படணுமா இருக்குது? மரணமே நம்மளை தோக்கடிக்க முடியலையா? இருக்கிறதுலே மோசமானது அதுதான். அதே நம்மளுக்கு கவலை இல்லைன்னா அப்ப வேற எந்த விஷயத்தை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. உன்னை இப்படி பண்ணிடுவான், உன்னை அப்படி பண்ணிடுவான், உன்னை நடுத்தர கொண்டு வரணும். பிசாசானவன் சொன்னானா, உனக்கு நான் இந்த மாதிரி கேடு ஒரு கெட்ட விஷயத்தை கொண்டு வந்துடுவேன், வாழ்க்கை நாசப்படுத்திடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், உன் சமாதானத்தை கெட்டுருவேன், இப்படி எல்லாம் பிசாசு சொல்லலாம். நீங்க என்ன தெரியுமா சொல்ல? சாவே வந்தாலும் நான் ஜெயிச்சவன், என்கிட்ட நீ என்ன வாழாட்ட முடியும், என்கிட்ட வந்து நீ என்னத்த ஜெயிச்சிட முடியும்? இருக்கிறதுல மோசமானது என்ன? சாவு தானே. அந்த சாவே வந்தாலும் நான் பரலோகத்தான் போயிட்டு இருக்கிறேன். நான் மரணமே நம்மளை ஜெயிக்க முடியலன்னா வேற எதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லைன்ற ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க பாரு. பிரதர், அவர் பிலீவ் பண்ணிட்டு இருந்தார், சுகத்துக்காக பிலீவ் பண்ணார் பிரதர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதர் கால் பண்ணார். என்னுடைய தகப்பனார் கர்த்தரை விசுவாசிச்சார், கர்த்தர் ஒரு சுகத்தை தருவார்னு பிலீவ் பண்ணார், ரொம்ப நாளா பிலீவ் பண்ணார் பிரதர். ஆனா கடைசி வரைக்கும் அவருடைய சுகம் அவருக்கு கிடைக்கல, அவர் மரிச்சு போயிட்டாரு. ஏன் பிரதர் தோத்துட்டாரு? இது விசுவாசத்து தோல்வியான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர், முதலாவது உங்க தகப்பனார் கர்த்தரை விசுவாசிச்சாங்க தானே? ஆமா. கடைசி வரைக்கும் கர்த்தரை விசுவாசிச்சார் தானே? ஆமா. கடைசி வரைக்கும் கர்த்தரை விசுவாசிச்சார், ஆனா மரிச்சிட்டார். எங்க போயிட்டாருன்னு கேட்டேன். பரலோகத்துக்கு. நான் கேட்டேன், பரலோகம் தோல்வியா பிரதர்? பரலோகம் தோல்வியா? சுகத்துக்காக பிலீவ் பண்றோம், சுகம் கிடைச்சா இன்னொரு 20, 30, 40 வருஷம் வாழ்றோம், கிடைக்கலன்னா அங்க போய் நித்தியத்துக்கும் அவரோட வாழ போறோம். இப்ப நல்லா நீங்க சுகத்துக்காக பிலீவ் பண்ணுங்க, கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் பலனை தருவார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒருவேளை பை எனி மீன்ஸ் அதை மிஸ் ஆயிட்டா கூட கவலைப்பட தேவையில்ல. கர்த்தர் பரலோகத்துல வரவே இருக்கிறார். பரலோகம் நம்மளுக்கு தோல்வி இல்லை, அது மாபெரும் வெற்றி. But heaven is not defeat, heaven is victory on another level. உங்க வாழ்க்கையில யாராவது இருக்கிறாங்களா அந்த மாதிரி? இறந்துட்டாங்க பிரதர், விசுவாசிச்சாங்க கர்த்தரை, சுகம் கிடைக்கணும்னு விசுவாசிச்சாங்க, ஆனா ஃபைனலா அவங்களுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை, அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்களே, அது பேர் வெற்றி தானே? வேற லெவல் வெற்றி. அது வேற லெவல் வெற்றி. நம்ம உலக அளவுல வெற்றி எதிர்பார்த்தோம், கர்த்தர் நமக்கு பரலோக அளவுல வெற்றியை கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். அவரை பொறுத்த வரைக்கும் இது மாபெரும் வெற்றி. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறார், பலவீனமே இல்லாத வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறார். மனுஷர்களோட இல்ல, தேவனோட, தேவகுமாரனோட வாழ்ற அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறார். அப்போ மரணமே நம்மளை தோக்கடிக்க முடியாதுன்னா அப்ப வேற எந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு கவலையா இருக்கு? அதெல்லாம் சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைவேற்றி சொல்லுங்க, எல்லாரும் கைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஏற்கனவே ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன், அதனால நான் இப்பவே ஸ்மைல் பண்ணுவேன், நான் இப்பவே சந்தோஷமா இருக்குவேன். எனக்கு நடக்கிறத கர்த்தர் நடப்பித்து காண்பிப்பார், ஆனா இப்பவே நான் ஜெயிச்சுட்டேன். ஹalleluya. வாசல் திறக்கும், பொருளாதாரம் வந்து சேரும், பொருட்கள் வரும். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்துட்டார், நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். தெரியுதா ஏன் ஃபெய்த் அவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி? பை த வே, இது 8வது டீச்சிங் நினைக்கிறேன், 8th டீச்சிங். இது 7 ஃபெய்த் டீச்சிங்ஸ் ஏற்கனவே மிட் வீக் சர்வீஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு சில பேர் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் நம்புறேன். அந்த 7 டீச்சிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபெய்த்தை பத்தி நான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதை பத்தின 8வது டீச்சிங் தான் இது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப தெரியுதா ஏன் பிசாசானவன் வந்து நம்மளை அட்டாக் பண்றான்? ஏன் தெரியுமா? ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் பிசாசு 10,000 ரூபாய் திருடிட்டான் பிரதர் அப்படின்னு. அப்படின்னா நான் ஏதோ யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, அது பிசாசு மேலே சொல்லுங்கிறாங்க. அது பிசாசுனால கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா அவன் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பிசாசு செய்கிறான். நம்மளுக்கு ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். பிரதர் பிசாசானவன் 10,000 ரூபாய் திருட்டிட்டான் பிரதர் அப்படின்னா என்ன? அவனுக்கு என்ன அதுக்கு பணம்? என்ன கரண்ட் பில் கட்டுறானா, இல்லை இஎம்ஐ கட்டுறானா பிசாசு? எதுவும் இல்லையே. ஆனால் பிசாசு பணத்தை திருடிட்டான். பணத்தை திருடணும்னு மட்டும் இல்லை, கர்த்தர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை திருடணுன்னு தான் வந்திருக்கிறான். பிரதர் பிசாசு என் பைக்கை திருட்டான் பிரதர். அவனுக்கு பைக் இல்லாமலே நல்லா தானே சுற்றி தெரிஞ்சு அவன் பறக்கிறானா? அவனுக்கு என்ன அதுக்கு பைக்கு? பெட்ரோல் போடுறது காசுக்கு தான் முதல்ல அதை அவன்ட்டு அப்படின்னு இல்லை. பைக்கை திருடினானா என்ன அர்த்தம்? கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை உங்ககிட்ட திருடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்ல, அப்போ ஏன் உனக்கு இந்த கெட்டது நடந்துச்சு? இந்த மாதிரி கேள்வி அவன் கேட்கணுன்றதுக்காக. கர்த்தரை தானே நம்பி இருக்கிற, அப்போ ஏன் உனக்கு இந்த நிலைமை? இந்த மாதிரி கேள்வியை பிசாசானவன் கொண்டு வருவான். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பிசாசானவன் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அந்த நல்ல நம்பிக்கையை திருடுறதுக்காக வர்றான். இயேசு சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யார் அது? பிசாசு.
நம்ம விசுவாசத்தை திருடிட்டானா நம்ம ஜெயத்தையே அவன் திருடின மாதிரி கணக்கு அவனுக்கு. நம்மளை வாழ விடாம அவன் பண்ணிடுவான். ஆனா எத்தனை நாட்கள் கர்த்தர் நல்லவர்ன்ற வெளிப்பாடை பிடிச்சுக்கிறோமோ அத்தனை நாட்களும் நம்ம ஜெயம் கொண்டவர்கள் நம்ம மறந்துடவே கூடாது. The devil is after your faith. அதனால தான் ஏவாள் கிட்ட வரும்போது பிசாசானவன் ஒரு பொய்யை விதைக்கிறான். எடுத்தவன அவன் கேட்ட கேள்வி என்னது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்னாரா இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்துல இருந்தும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு? எப்படி பேசினா பாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா மரத்துல இருந்து தாராளமா சாப்பிடுங்க. அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. தாராளமா சாப்பிடுங்க, ஒரே ஒரு மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாதீங்க. எல்லா மரத்துல இருந்து தாராளமா சாப்பிடுங்க. ஆனா பிசாசு எப்படி கொண்டு வந்தான் பாரு. என்ன ஒரு மரத்துல இருந்து சாப்பிட வேணான்ட்டாரா? ஏவாள் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? அச்சிருவேன் ராஸ்கல், யாச்சும் வந்து உங்ககிட்ட ஓடிப்பா பிசாசு அணுக்கொண்டா மூஞ்சா, யார்கிட்ட சொல்லுங்கிற? கர்த்தர் எல்லாத்தையும் தாராளமா சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிறாரு, நீ வந்து ஒரு மரத்துல இருந்து சாப்பிட வேணான்னு சொல்லுங்கிறியா அப்படின்னு. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம கர்த்தர் யாருன்னு. ஆனா முதல் பிசாசானவன் ஒரு பொய்யை விதைச்சு. அப்படின்னா என்ன பொய் தெரியுமா? தேவன் அவ்வளோ நல்லவர் இல்லை, அவ்வளோ ஒன்று எல்லாத்தையும் ஒரு இட்டு வைக்கல. அவரு அந்த மற்ற யார் சாப்பிட வேணான்னு சொன்னாரு, நீ அவரை மாதிரி மாறிடுவேன். அவருக்கு ஒரு வைத்தறிச்சல் பாரு. தேவன் கெட்டவர்ன்ற ஒரு பொய்யை விதைச்சுட்டான் உள்ளத்துல. ஏவாள் தான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி முதல் தேவனை பத்தின விசுவாசத்தை இழந்தாங்க. விசுவாசத்தை பிசாசு திருடினா, அதுக்கப்புறம் தான் ஏவாளுடைய வெற்றியை திருடினான். இதே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி சோதனை. நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமாய் மாத்தி அதை சாப்பிடுங்க. இப்ப ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு தான் ஜீசஸ் உட்கார்ந்துக்கிறார். சாப்பிட்டா ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, ஃபாஸ்டிங் முடிஞ்சு சேர்க்கவே. ஸோ இவர் கல்லை அப்பமா மாத்தி சாப்பிட்டாலோ இல்ல பீட்சாவை மாத்தி சாப்பிட்டாலோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவரால் எல்லாமே முடியும். ஆனா தேவன் ஏன் எதையுமே செய்யல? ஏசு ஏன் எதையுமே செஞ்சு காட்டல தெரியுமா? அவர் செஞ்சு காட்டி இருந்தாருன்னா அவர் பிதாவை மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவர் இழந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு சொல்ற வார்த்தை கவனிங்க, நீ தேவனுடைய குமாரனானால். அப்ப பிசாசுடைய நோக்கம் என்னது? 40 நாளுக்கு முன்னாடி கேட்டீங்களே ஒரு வார்த்தை பிதா கிட்ட இருந்து, அந்த வார்த்தையை நீங்க நம்ப கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம். உங்க விசுவாசத்தை நான் திருடணும். See, the devil came to steal the faith of Jesus. ஏன் அந்த 40 நாளும் என் பிதா என்ன பார்த்து பேசிட்டார், என் பிதா என்ன பார்த்து சொன்னார், நீ என் நேசகுமாரன் சொல்லிட்டார். என் பிதா என்ன பார்த்து சொன்னாரு, அவர் என் மேல பிரியமா இருக்கிறார், நான் சாதிக்க போறேன், நானு ஜெயிக்க போறேன், நானு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போறேன். ஏன்னா எங்க அப்பா என்ன பார்த்து பெருமைப்பட்டுட்டாரு, எங்க அப்பா என்ன பார்த்து ஸ்மைல் பண்றாரு. இந்த விசுவாசத்தை திருடதான் பிசாசு உள்ள வந்து சொல்றான், நீர் தேவகுமாரன் ஆனால் இந்த காரியங்களை செஞ்சு காமிங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டார், தன்னுடைய ஜெயத்தை காத்துக்கொண்டார். எத்தனை பேர் விசுவாசத்தை காத்துக்கிறோமோ நம்ம ஜெயத்தை நம்ம காத்துக்கிறோம். கம் ஆன், எத்தனை பேர் உங்க விசுவாசத்தை காத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க? விசுவாசம் என்னது? நான் நம்பி இருக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் கடைசி நாள் வரைக்கும் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 தான். கைவத்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கைவத்தி சொல்லுங்க. நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு தெரியும். அவர் என்னை கடைசி பரியந்தம் காத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் என்ன வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்களை டேப் பண்ணி சொல்லுங்க, அவர்களை வாழ வைப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தர பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஏன்? விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற, சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க? அத்தனை உலகத்தை ஜெயித்த சாம்பியன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அர்த்தம். இன்னைக்கு உங்க சூழ்நிலை உங்களுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்க கூடாது. உங்க விசுவாசம் உங்களை பார்த்து சொல்லுது நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, இன்னும் ஒரு சில விஷயம் நடக்கல, பரவாயில்ல, ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, இன்னும் ஒரு சில வாசல் திறக்கல, பரவாயில்ல, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆமாப்பா, இன்னும் ஒரு சில பொருளாதாரம் வந்து சேரல, கரெக்ட், இன்னும் ஒரு சில பில்லை நீங்க பே பண்ணி முடிக்கல. ஆமா, இன்னும் ஒரு சில விஷயத்தை நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஆனாலும் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, ஜெயிச்சிட்ட நீ ஜெயிச்ச. எப்படி ஆண்டவரை சொல்றீங்க? விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசான வந்துட்டு இருக்கிறான், உங்க விசுவாசத்தை திருடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வாரம் முழுதும் நடக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவன் நம்ம விசுவாசத்தை திருடணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை பிரச்சனை மேக்ஸிமம் சான்சஸ் காரணம், அது வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தர் நல்லவர் நம்பிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, அவர் இன்னும் பிடிச்சிருக்கிறீங்க தெரியுமா, அவர் செய்வார், அவர் விட மாட்டார்னு சொல்லி அந்த விசுவாசத்தை திருடுறதுக்காக தான் பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிறான். ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. கமா, நல்லா 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 உட்காருங்க பார்க்கலாம். ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு சைன், அது வெளியரங்கமான ஒரு அடையாளம். ஏன் இப்படி உட்கார சொன்னேன் நானு? On the inside you have to wake yourself up and say I'm going to be strong, I'm going to be strong. பிசாசானோ வந்து என்னவோ நான் வாழ்க்கையில முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானோ, என்னவோ அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, யாருக்கும் வராத பிரச்சனை உனக்கு வந்திருக்குது. நிறைய டைம் பிசாசானோ இந்த போய் சொல்லுவான், யாருக்கும் வராது உனக்கு வந்திருக்குது, யாருக்கும் வராதது வந்திருக்குது, நீ ரொம்ப தனியா இருக்கிற, உன்னை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை, உனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. இதெல்லாம் பிசாசானவன் கொடுக்குற பொய். இந்த பொய்யை ஏத்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர் அப்படின்றத மறந்துடாதீங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் ஃபெய்த்தை மட்டும் விட்டுறாதீங்க.
விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பிசாசானவங்க விசுவாசத்தை திருட வந்திருக்கிறான். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவனுக்கு தெரியும், இந்த பிள்ளை கிட்ட இருந்து விசுவாசத்தை திருடிட்டேன்னு வச்சுக்குவேன், ஜெயத்தையே திருடிட்டேன். எப்பவுமே இந்த பிள்ளைய தோத்து போனவளாவே நம்ம விட்டுடலாம். He wants to keep you bound to the winds of the world. உலகத்தின் ஈர்ப்புக்கு கீழவே நம்ம தங்கி அப்படியே ஒரு மீடியமான ஒரு வாழ்க்கை, ஒரு லோ லெவல் வாழ்க்கை, ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையிலேயே வாழணும்ன்றது தான் பிசாசோட எண்ணம். ஆண்டோட எண்ணம் வேற மாதிரி. ஆண்டவர் நம்மளை இயேசு கிறிஸ்துக்குள்ள மீண்டும் பிறக்க செய்தது காரணமே என்னது? உன்னதங்களில் அமர செய்வதற்காக. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதங்கள் அமர வச்சிருக்கிறாருன்னா அது ரியல் வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? அங்க உட்கார வச்சுட்டார். ஸ்பிரிச்சுவலா அங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையில மேல வர கத்துக்கணுன்றதா கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் நல்லா கவனிங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். நீங்க நல்லா வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதுக்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை மீட் எடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். He wants to see you grow. He wants to see you advance. அவர் உங்க வாழ்க்கையில மேன்மைகளை வச்சிருக்கிறார். எந்த பொய்யும் நம்பிராதீங்க. இல்ல நீ முன்னேற மாட்ட, இல்ல எப்பவுமே இப்படிதான் இருப்ப, இல்ல எப்பவுமே உனக்கு ஒரு நல்லது நடக்காது, உனக்கு எப்ப பார்த்தாலும் கெட்டது நம்பிடாதீங்க. ஏன்னா அதை நீங்க நம்பிட்டீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன் ஒரு சில பேருக்கு சொல்ற அந்த குறி சொல்றவங்க ஒரு சில பேருக்கு சொல்லிட்டு போறது ஏன் அப்படியே நடக்குது? நீ ஒரு மரத்துல மோதி சாவுன்னு சொல்லிட்டு போயிறாங்க, அதே மாதிரி சாவுறாங்க. ஏன்னா அவங்க அதை பிலீவ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் பிசாசுடைய பொய்யை பிலீவ் பண்ணிட்டோம்னா அவருடைய செயல்களுக்கு நம்ம வழி திறந்து கொடுத்துட்ட மாதிரி. ஆனா நம்ம பிலீவ் பண்ண போறது இல்ல. நம்ம வார்த்தையை நம்பி இருக்கிறோம், அவருடைய வெற்றியை நம்பி இருக்கிறோம், அவருடைய பிரச்சனத்தை நம்பி இருக்கிறோம். அவர் நம்மளை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். அவர் வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்க விசுவாசத்தை திருடுறதுக்கு பிசாசு வந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்க விசுவாசத்தை திருடணும்னு விருப்பப்பட்டு இருக்கிறான். ஆனா நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு நாள் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், 2 தீமோத்தி 4:7 பவுல் இப்போ வயதானவர். அவர் தீமோத்தியை பார்த்து சொல்றாரு, தீமோத்தி தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன், தீமோத்தி தன்னுடைய சீஷன், இவர் குரு, அவர் சீஷன், இவர் எஜமானன். தீமோத்தி ஒரு அசிஸ்டன்ட் போல, இவர் எல்டர், தீமோத்தி ஒரு யங்ஸ்டர், இவர் அப்போஸ்தலன், தீமோத்தி இப்பதான் பாஸ்டர் ஆயிருக்கிறார். தீமோத்தியை பார்த்து பவுல் சொல்றாரு, தீமோத்தி நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் சண்டை, ஃபைட் இங்கிலீஷ்ல இருக்கும் பாரு. I fought a good fight. ஃபைட்ன்றாருன்னா பவுல் ஃபைட்ன்றீங்க நீங்க. அவர் சொல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னத்தை காத்துக்கொண்டேனா? விசுவாசத்தை. ஏன் பிசாசு எதை திருட வந்தான்? வந்தான் ஃபைட் பண்ணான். ஆனா நான் விசுவாசத்தை பிடிச்சிட்டேன்றார் பவுல் சொல்றாரு. தீமோத்தி, டேய் தம்பி, நான் பிரசங்கம் பண்ணதை நீ பார்த்த தீமோத்தி, நான் உயிரோட ஜனங்களை எழுப்புனதை நீ பார்த்த, நான் தொட்ட கர்ச்சீப்புங்களை தொடும்போது பிசாசு பிடிச்சவங்க விடுதலை நீ பார்த்த, என்ன ஃபேமஸா இருக்கிறத நீ பார்த்திருக்கிற, என்ன ஒரு அப்போஸ்தலனா நீ பார்த்திருக்கிற, நீ என்னுடைய பப்ளிக் சக்சஸை பார்த்த. ஆனா நீ பார்க்காத ஒரு விஷயத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் பார் தீமோத்தி. நான் ஃபைட் பண்ணுமா இருந்துச்சு, நான் போராடணுமா இருந்துச்சு. தீமோத்தி, நீ என்ன ஸ்டேஜ்ல பாக்குற, நான் சூட் போட்டு பிரசங்கம் பண்ணும்போது நீ பார்த்த, யார் சூட்டை இன்னொருத்தன் போட்டான அவன் என்ன நானாக அவன் மாறிட முடியாது, என் அளவுக்கு அவன் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பயணம் இருந்துச்சு, நான் என்னென்ன அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அவர் எழுதுறாரு, சொல்றார் தீமோத்தி கிட்ட, தீமோத்தி கவுனி, நான் சும்மா வரல தீமோத்தி, இவ்வளவு தூரம் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன் தீமோத்தி, நான் போராடி இருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன், அதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார், நான் போராடி இருக்கிறேன். ஒரு சில நாள் எந்திரிக்கிறதுக்கு நான் போராடி இருக்கிறேன், ஒரு சில தடவை தூங்குறதுக்கு நான் போராடி இருக்கிறேன், ஒரு சில தடவை நேசிக்கிறதுக்கு நான் போராடி இருக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நான் போராடி இருக்கிறேன். I fought to get up, I fought to believe again, I fought to love again. நான் போராடினேன். ஒருத்தரை நேசிக்கிறதுக்காக போராடி இருக்கிறேன், ஒருத்தரை வெறுத்த கூடாதுன்றதுக்காக நான் போராடி இருக்கிறேன். நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன் தீமோத்தி, நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன். பயத்தின் மத்தியில நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன், இடைஞ்சல்கள் மத்தியில நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன், சந்தேகங்கள் மத்தியில நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன், எனக்குள்ளவே வர எண்ணங்கள் மத்தியில நான் ஃபைட் பண்ணி இருக்கிறேன், எனக்கு வந்த சத்துருக்கள் மத்தியில நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன், உபத்திரவம் கொண்டு வந்த ஜனங்க மத்தியில நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன், என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்களே ஜனங்க நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன், என் குடும்பத்தோட ஃபைட் பண்ணியிருக்கிறேன், நபர்களோட ஃபைட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் போய் நைட் தூங்கும்போது, பெட்ல படுத்து தூங்கும்போது என் கூடவே நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன் தீமோத்தி. 1000 சந்தேகங்கள், 1000 பிரச்சனைகள். தீமோத்தி, என்ன நீ ஸ்டேஜ்ல ஸ்பாட்லைட்ல பார்த்திருக்கிற, ஆனா உனக்கு தெரியாதது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஃபைட்டை நான் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில சண்டைங்க இருந்திருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா நான் ஒரு ஃபைட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கன்றார். லைஃப் இஸ் a fight. இன்னைக்கு நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பவுல போலவே. நீங்க சொல்றீங்க நான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். பட் இன்னைக்கு अनेகர் நீங்க வந்து உட்கார்றது ஒரு ஃபைட். Today when you got up there was a fight in you.
இன்னைக்கு ஒரு நாள் நான் வாழ்ந்தாகணுமா, இந்த விஷயத்தை நான் சந்திச்சாகணுமா. there's a fight, there's a fight. பவுல் சொல்றாரு, தீமோத்தி நான் ஃபைட் பண்ணேன். I fought the good fight. I fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன் தீமோத்தி. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை நான் இழக்கல. நல்லா ஃபைட் பண்ணேன். ஃபைனலா விசுவாசத்தை நான் விடல. ஏன்னா என் விசுவாசத்தை நான் விடணும்னு தான் பிசாசு நான் ஃபைட்டை கொடுத்தான். ஆனா நான் விசுவாசத்தை விடல. நான் விசுவாசத்தை நான் பிடிச்சிட்டேன். அப்படின்னு அர்த்தம், ஒரு சில விஷயத்தை இழந்தேன், ஆனா விசுவாசத்தை நான் இழக்கல. ஒரு சில ஜனங்களை இழந்துட்டேன், ஆனா விசுவாசத்தை நான் இழக்கல. நாட்களை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. ஹாஸ்பிட்டல்ல பணத்தை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. பிசினஸை இழந்துட்டேன், விசுவாசத்தை நான் இழக்கல. ஒரு சில நபர்களை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. நண்பர்களை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. ஐக்கியங்களை இழந்துட்டேன், விசுவாசத்தை இழக்கல. பெரிய பெரிய காரியங்களை, அநேக காரியங்களை இழந்துட்டேன். but I still have a hold of my faith. நான் விசுவாசத்தை இழக்கல. யாராவது அதே மாதிரி சாம்பியன்ஸ் நீங்க வந்திருந்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட் கர்த்தருக்கு ஒரு பிரைஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? 25 செகண்ட் கரங்களை தட்டி சொல்லுங்க, I did not lose my faith. I did not lose my faith. கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓ ஹalleluya, ஹalleluya. பணத்தை இழந்துட்டேன், ஆனா விசுவாசத்தை பிடிச்சிட்டேன். ஜனத்தை இழந்துட்டேன், விசுவாசத்தை பிடிச்சிட்டேன். நாட்களை இழந்துட்டேன், ஆனா விசுவாசத்தை பிடிச்சிட்டேன். come on, விசுவாசத்தை நான் இழக்கல. யாராவது கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இங்க விசுவாசிகள் இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் கர்த்தரை நம்புறேன். 1000 பிரச்சனைகளை பார்த்தாச்சு, ஆனா இன்னும் என் விசுவாசத்தை நான் கைவிடவே இல்லை. ஏன்னா என் கர்த்தர் என்ன நேசிக்கிறார், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்ன வாழ வைக்க வல்லவரா இருக்கார். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒரு 4 பேருக்கு ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க, இன்னும் நான் நின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். come on, எத்தனை பேர் இன்னும் நான் விசுவாசத்தை தான் நின்னுட்டு இருக்கிறேன்? come on, கைவெட்டி சொல்லுங்க, நான் விசுவாசத்தை விடல. ஹalleluya. come on, விசுவாசத்தை காத்துக்கொண்டு உட்காருங்க. don't lose your faith. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எத்தனை சாம்பியன்ஸ் இங்க வந்திருக்கீங்க? do you remember the days you had to fight? ஞாபகம் இருக்குதா? ஏன் உயிரோட இருக்கிறோம்? இன்னும் கர்த்தரை நம்பணுமா? எனக்கு கர்த்தர் செய்வாரா? ஏன் எனக்கு இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்குது? there's a fight. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் சொல்றார், தீமோத்தி ஃபைட் பண்ண, ஆனா விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்களை இழந்தேன், ஆனா விசுவாசத்தை நான் இழக்கல தீமோத்தி. நாட்களை இழந்தேன், பணத்தை இழந்தேன், ஆரோக்கியத்தை இழந்தேன், உறவுகளை இழந்தேன், ஆனா விசுவாசத்தை நான் இழக்கல. ஏன்னா முழங்கால் படிக்கணுமா இருந்துச்சு, ஆனா அவரை விசுவாசிட்டே இருந்தேன். அழுகணுமா இருந்துச்சு, ஆனாலும் விசுவாசிட்டே இருந்தேன். கதறணுமா இருந்துச்சு, அவரை விசுவாசிட்டே இருந்தேன். தரித்திரமான நிலைமை, அவரை விசுவாசிக்கிறத விடல. மோசமான நிலைமை, அவரை விசுவாசிக்க விடல. ஜனங்க முதுகுல குத்துனாங்க, அவரை விசுவாசிக்கிறது விடல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியல, அவரை விசுவாசிக்க நான் விடவே இல்லை. என்னென்னோ நடந்துச்சு, but I did not quit believing. பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்றார், I was believing God. அவருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஃபைட்டர், நான் ஒரு பிலீவர். நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. என்ன வேணா உங்க வாழ்க்கையில் நீங்க இழந்துடலாம், விசுவாசத்தை காத்துங்க. கர்த்தர் நல்லவர்ன்றது மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. பிசாசா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நரகமா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், மரண பயமா இருக்கலாம். கர்த்தர் நல்லவன்றது மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். என்ன வேணா நீங்க இழந்துடலாம், விசுவாசத்தை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இழந்த விட 100 மடங்கு நீங்க திருப்பி பெற்றுக்கொள்றதுக்காக அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில நன்மை கொண்டு வரும். Faith will bring the things in your life. Faith will restore your life. Whatever you lose, don't lose your faith. வேலையை நீங்க இழக்க நேரிடலாம், விசுவாசத்தை இழந்துடாதீங்க. உறவுகளை இழக்க நேரிடலாம், விசுவாசத்தை இழந்துடாதீங்க. குடும்பத்தை இழக்க நேரிடா, விசுவாசத்தை இழந்துடாதீங்க. பிள்ளை பிறந்துருச்சு, நான் புதைக்கணும் ஆயிருச்சு, பிள்ளை இறந்துட்டான், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இல்ல பெட்ரோல் காசு இல்ல, அதனால ஒருத்தர் லிஃப்ட் கேட்டான் வந்தேன், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இல்ல ரொம்ப பண கஷ்டம், ரொம்ப மனசு பேஜாராயிட்டு, அதனால எங்கேயாவது போயிடலான்னு இருக்க, விசுவாசத்தை கை விட்டுறாதீங்க. Don't lose your faith. Whatever you lose, don't lose your faith. Keep your faith. உங்க உள்ளத்துக்கு சொல்லி கொடுங்க, விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன். அதுதான் என் ஜெயம், அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை நான் இழக்க போறதில்லை. இன்னைக்கு அநேகர் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு கேள்வியில் நீங்க வந்திருக்கலாம். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கை மூலமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி சொல்லிட்டு இருக்கிறார், உன்னை நான் பார்க்கிறேன், உன் போராட்டங்களை பார்க்கிறேன், உன் பிரச்சனைகள் எனக்கு தெரியும், ஆனா நீ இன்னும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற, இன்னும் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் என்ன ஆராதிக்கிற மகனா இருக்கிற, மகளா இருக்கிற, நீ ஜெயிச்சிட்டேன்றார் ஆண்டவர். நீ ஜெயிச்சிட்ட. எவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்துல என்ன நம்புத்த,
பிசாசானவன், போராட்டம், பிரச்சனை, சூழ்நிலை, எத்தனை சேலஞ்சஸ். ஒரு நல்ல தேவனை நம்புறதுக்கு எவ்வளோ தடைகள். ஆனா நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரை. இதுதான் உங்களுடைய மாபெரும் சாதனை. கர்த்தர் நல்லவர் நம்ம விசுவாசிட்டு இருக்கிறோம். தீமோத்திக்கு கிட்ட பவுல் எழுதுனது போல நம்ம எல்லாரும் கூட சொல்ல முடியும், ஐ நோ ஹூம் ஐ ஹவ் பிலீவ்ட். நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவர் என்னை கடைசி நாள் வரைக்கும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் இன்னைக்கு? ஆமென். எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல முடியும், நான் விசுவாசத்தை இழக்கலன்னு சொல்லி? போராடணும், பிரச்சனை வந்துச்சு, கமா, நான் விசுவாசத்தை நம்ம இழக்கல. அவர் நமக்கு நன்மைகளை செய்தார். ஆமென். நன்மை செய்வார். ஏதாவது ஒரு அற்புதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பிரேக் த்ரூ நடந்தா நல்லா இருக்கும்னு. கீப் வெயிட்டிங் பிகாஸ் யூ வெயிட் ஆன் காட். காலத்து மேல நம்ம காத்திருக்கல, காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன் மேல நம்ம காத்திருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க காலம் காயத்தை ஆற்றும். காலம் காயத்தை ஒரு வடுவாக்கும். அப்படின்னா அர்த்தம், காலம் ஆக 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 காயப்பட்டது ஒரு மார்க்காவே அப்படியே இருந்துரும். புண்ணு ஆறிடலாம், ஆனா காயம் அப்படியே தான், மார்க் அப்படியே தான் இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வடுக்களை எடுத்து அதுல இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து, அதுல இருந்து ஒரு நன்மையை கொண்டு வந்து அதை ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க வைப்பார். அப்படின்னா கவனிங்களேன், டைம் may turn your wounds into scars, but it is God who will turn your scars into stars, who will turn your negative experience into his testimony. அவர் மாத்துவார். காத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். பவுல் சொன்னது போல நம்ம சொல்லலாம். திரும்பி முதல் வசனத்துக்கே வந்தோம் பாரு. யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவர் என்னை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். அவர் வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஏழை விதவை தாய் ரொம்ப பசி மத்தியில தெருவில் நடந்து போறாங்க. ஒரு பெரிய திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க திராட்சைகளை. பசி ரொம்ப. தோட்டத்து எஜமானன் வந்து கேட்குறாரு, என்னம்மா பசிக்குதா, உங்களுக்கு ஏதாவது திராட்சை வேணுமா? ஐயா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஏதாவது கூடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு கூடை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க கையில். அம்மா இங்கே இருங்க வரேன் அப்படின்னு இவர் உள்ள போனவர். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. அவர் வரல, எஜமான் வரல. இவங்க நினைச்சாங்களாம், இவரை போய் நம்புனேனே, நான் என்ன லாபம் அவருக்கு, எனக்கெல்லாம் ஏதாவது நன்மை நடக்குமா, நான் என்ன அவங்க வேலையாட்கள்ல ஒருத்தரா, அவர் எனக்கு தரணும்னு எதுவும் இல்லைல்ல, சரி விட தரமாட்டார் போலான்னு நினைக்கிற நேரத்தில் வந்தாராம் பாரு. பல நிமிஷங்களுக்கு அப்புறம் அவர் வந்தாராம். கூட நிறைய திராட்சை நிரப்பி எடுத்துட்டு வந்து குடும்பம் சொன்னாராம். போயிடலான்னு தோணுச்சு தானே உனக்குன்னு கேட்டாராம். போயிடலான்னு தான் நினைச்சுன்னு நீங்க. ஆனா நீங்க எவ்வளோ நேரம் காத்திருக்க ஆயத்தமா இருந்தீங்களோ அவ்வளோ நல்ல திராட்சைகளை செலக்ட் பண்ற டைம் கெச்சிச்சு, அவ்வளோ நிறைய எடுத்துன்னு வருவோம், என்னால முடிஞ்சது, நல்ல வேலை நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னாராம். நீங்க நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புன்ற கூடையோட வெயிட் பண்ண இருக்கிறோம். ஆண்டவரே இதான் என் வாழ்க்கை, இந்தாங்க ஆண்டவரேன்னு கூடை கொடுத்தோம். ஒரு சில பேர் கொடுத்தோம், நம்ம வாழ்க்கை கொடுத்துருக்கிறோம். அநேகர் நம்மளுடைய எதிர்காலத்தை கொடுத்துருக்கிறோம், நம்மளுடைய அழைப்பை கொடுத்துட்டோம். திஸ் இஸ் மை பாஸ்கெட் லார்ட், fill it for me. இந்தாங்க ஆண்டவரே என் கனவு, இந்தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? அப்போஸ்தலர் பவுல போல நான் அவருக்கு ஒப்புவித்ததைன்னு சொன்னார்ல, அழைப்பை கொடுத்துட்டு ஆண்டவரே பாத்துங்க, ஆண்டவரே எசப்பா இதை பாத்துங்க வெயிட் பண்ண தாக்குறோம். இன்னும் ஒரு சில பேர் சொல்றேன், எல்லாம் ஆண்டவரே எங்க காணமே, நான் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலையே, நான் கேட்ட பதில் இன்னும் கிடைக்கலையே, சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், கவலைப்படாத, நீ நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமா செய்யற தேவன் நான். அவர் கேட்கிறாரு, என்ன நம்பி இருக்கிறாரு, நான் யாருன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்குன்றாரு. பவுல் சொன்னார் தெரியுமா, ஐ நோ whom I believe. நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நீ நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமா செய்யற தேவன். காத்துரு, உனக்காக சிறந்த திராட்சைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், உனக்காக சிறந்த நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க எதிர்பார்த்ததை விட நன்மை உங்களுக்கு செய்யும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்காக நன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ற உங்க வாழ்க்கையின் மேல கர்த்தர் உங்களுடைய பஞ்ச காலத்துக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார், ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கிறார். உங்க வராந்திர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது. உங்க கானானுக்குள்ள நீங்க சீக்கிரம் என்டர் ஆக போறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த கடன் தீர போகுது. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி ஒழிஞ்சு போக போகுது. இயேசுவின் நாமத்தில் அந்த வாசல் திறக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். உலகமே பார்த்து சந்தோஷப்பட போது நமக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார்னு சொல்லி உங்களை கொண்டு கர்த்தர் மகிமை பெற்றுக் கொள்ள போறார். அது சீக்கிரமாவே நடக்க போகுது. double the glory, double the glory in Jesus name, double the glory in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க, double the glory. hallelujah. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார்.
உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.